உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, உளுந்தூர்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது? ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா? கூடுதல் விவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், சேந்தநாடு, சேந்தமங்கலம், களமருதூர், எலவனாசூர்கோட்டை, எறையூர் மற்றும் சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலும் பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து இன்று காலை 8 மணி வரையிலும் இந்த பலத்த மழை நீடித்து வந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையானது பலத்த மழை அதிக வேகத்துடன் குளிர் காற்றுடன் வீசுவதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மழை நீர் சாலைகளில் வெள்ளம் போல் செல்கிறது. தேசிய நெடுஞ்சாலையை மழை அதிக அளவில் பெய்ததால் கார் உள்ளிட்ட வாகன ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களை ஓட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த வாகனங்களின் முகப்பு விளக்குகளை போட்டபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதே போல் பலத்த மழையின் காரணமாக இந்த உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெல் மற்றும் உளுந்து உள்ளிட்ட நிலங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனை விவசாயிகள் தற்போது வெட்டி தண்ணீரை தங்களது நிலங்களில் இருந்து வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த குளிர் காற்றுடன் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை காரணமாக மழைநீர் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வேகமாக நிரம்பி வருகிறது. அதே போல் தாழ்வான குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.